இட்லி கடை ராஜ்கிரண் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சு எந்த டயர்டும் இல்லாமல் அந்த இட்லி கடையை வந்து ஒரு சக்ஸஸாக ரன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து 7 to 8 hours டைம் ஃபிக்ஸ் பண்ணி தூங்கினா கூட காலையில் எழுந்தா டயர்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்றீங்க. இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் இயற்கையாக நம்ம வெளியில தூங்குவோம், இல்லை வந்துட்டு ஃபேன் ஒன்றில் மட்டும் தூங்குறத பழகிருப்போம். இப்பெல்லாம் எல்லாருமே ஏசியில் தூங்குறதுனால எல்லாருக்குமே அலாரம்ன்றது ஒன்று தேவைப்படுது. இந்த அலாரம் வைக்கிறப்ப நமக்கு நார்மலாகவே அந்த அலாரம் சவுண்ட்ஸ் வந்த பிறகு நமக்கு கார்டிசோல்ஸோட லெவல் வந்துட்டு பாடியில வந்து அதிகப்படும். அப்ப அதிகப்படுது அப்படின்னா அது ஒரு அலர்ட் மோடு மாதிரி நமக்கு வந்து எனர்ஜி வந்து சீக்கிரமாவே ட்ரைன் பண்ணிடும். அப்ப இருக்கிற குளுக்கோஸும் அதுக்கு ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா காலையில எழுந்தா நமக்கு ஜென்ரலாவே ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ண முடியும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இயர்லியரா ஏந்திரிக்கிறத பழக்கமா வச்சுக்கணும். கொஞ்சம் இயற்கையோட நம்ம ஏசி ஃபேன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஒரு 6-6:30க்கு நம்ம ஏஞ்சோம் அப்படின்னா பெரிய டயர்ட்னஸ் தெரியாது. அது மட்டும் இல்லாம B12 அண்ட் விட்டமின் டி, சன்லைட் சரியா பத்தல, விட்டமின் டி சரியா இல்லை அப்படின்னாலும் இந்த டயர்ட்னஸ் வந்துட்டு ஹோல் டே வந்துட்டு நமக்கு இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணோம்னா நல்லாவே வந்துட்டு இந்த டயர்ட்னஸ் குறையும்.